53 லட்சம் வாக்காளர் இந்திய குடிமகனுடைய உரிமை சார் ஓட்டு போடுறதுன்றது, வாக்கு உரிமைன்றது. அந்த வாக்கு இன்னைக்கு கேள்விக்குறியாகுது. நீங்க ஒட்டுமொத்த இந்திய குடிமகனையே வேற ஒரு வழியில சொல்லிட்டு இருக்காங்க பிஜேபி. அப்ப பிஜேபியோட அடிமையா மாறின எடப்பாடியோ அதிமுகவோ அமித்ஷா முன்னேற்ற கழகமோ இந்த மாதிரி பேசுறது எனக்கு ஆச்சரியமா படல. அவங்க அப்படிதான் பேசுவாங்க, அப்படிதான் நடந்துப்பாங்க. ஆனா ஒவ்வொரு மாநில உரிமையை பத்தி கவலைப்படுற ஒவ்வொரு தமிழனுக்கும் இந்த உரிமை, இந்த கடமை இருக்கு. இந்த கடமையை நம்ம கேட்க வேண்டியது நம்மளுடைய கடமை. நாம எப்படி விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியும்? நம்மளுடைய வாக்கு உரிமைன்றது எவ்வளவு பெரிய விஷயம் சார். அதை அமித்ஷா முன்னேற்ற கழக அடமானம் வச்சுட்டு போகுதுன்றதுக்காக நம்ம எப்படி வேடிக்கை பார்க்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க. அப்ப கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்க பண்ற எல்லாமே முழுக்க முழுக்க மக்கள் விரோதமா தான் நீங்க செய்யறீங்க. அப்போ மக்கள் விரோதமா செய்யற நீங்க எந்த இடத்திலையுமே மக்களுக்காக நீங்க கவலைப்பட தயாரா இல்ல. எஸ்ஐஆர் என்ற சிறப்பு முகாம் தேவையில்லாத ஒரு விஷயம். 2017 திமுக தான் கேட்டதுங்கிறாரு சார். திமுக கேட்டது, அதிமுக கேட்கல, அதுக்குள்ள நான் வரல. இந்திய தேர்தல் ஆணையத்தை யார் நடைமுறைப்படுத்துறா? அதிமுக பாஜக வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இறந்தவர்கள் பேர் இருக்கு, தொகுதி மாறி உள்ளவங்க பேர் இருக்கு, இதெல்லாம் நீக்கணும். இப்ப கொளத்தூர் தொகுதியே சொல்றாரு நயினா நாகேந்திரன், 9000 வாக்குகள் அதிகமாக இருக்குங்கிறாரு கொளத்தூர் தொகுதியிலேயே. இந்த கொளத்தூர் தொகுதியில 9000 வாக்குகள் அதிகமா இருக்குன்னு எப்ப கண்டுபிடிக்கப்பட்டது? கொஞ்சம் சொல்லுங்க அதையும் சேர்த்து. எந்த காலகட்டங்கள்ல? அதையும் பேச மாட்டீங்க. அப்ப எப்படி ஒரு அபத்தமான ஒரு பொய் சார் இது? கொளத்தூர் தொகுதியில அவங்க சொல்ற ஒரு வீடு இருக்குல்ல சார், அது ஒரு பிளாட். அந்த பிளாட்ல 16 வீடு இருக்கு. ஒரு வீட்டுக்கு 4 ஓட்டு போட்டீங்கன்னா 48 ஓட்டு வரும். சாதாரணமா போட்டா சொல்றேன், 3 ஓட்டு போட்டு பாருங்க, 2 ஓட்டு போட்டு பாருங்க. அப்ப நீங்க ஓட்டு போட்டு கணக்கு அந்த பிளாட் நம்பர் என்ன, வீட்டு நம்பர் என்ன, கொளத்தூர் தொகுதியை நீங்க குற்றம் சாமிட்டீங்கன்னா அதுக்கும் பொறுப்பு இந்திய தேர்தல் ஆணையம் தான். சோ பொறுப்பை நீங்க தட்டி கழிக்கிறீங்க, பொறுப்பை தூக்கி வேற ஆள் மேல போட பாக்குறீங்களே தவிர அந்த தப்ப நீங்க உணர தயாரா இல்ல சார். இது பருவமழை காலம். அதிகாரிகள்லாம் ஏற்கனவே இந்த மழை காலகட்டங்கள்ல எமர்ஜென்சி மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம அந்த வேலையை பார்ப்போமா, இந்த வேலையை பார்ப்போமா? எவ்வளவு பெரிய தப்பான காலகட்டங்கள் அதை எடுத்துன்னு வராங்கன்றது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும்ன்ற நானு. எங்களை பொறுத்த வரைக்கும் இது எஸ்ஐஆர் இதுன்றது நமக்கு தேவையில்லாத வேலை. தேவையில்லாத வேலையை பிஜேபி சொல்லுச்சுன்றது இந்திய தேர்தல் ஆணையம் செய்யுதுன்றது என்னுடைய கருத்து.